ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தமிழ் சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு லில்லி டூர் போகலாம். நம்ம எனக்கு எப்போவுமே ஃப்ளார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கவங்களுக்கு, என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கூட. ஆமாம், அதனால் நான் நிறைய ஃப்ளார்ஸ் கலெக்ஷன்ஸ், நிறைய வெரைட்டிஸ் வாங்கி வைக்கணும், அதை நம்ம க்ரோ பண்ணி எல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லில்லி டூரில் டிஃப்ரெண்ட் லில்லிஸ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நம்ம ஆர்டினரியாக பிங்க், ஒயிட்லேயே பிக்காக இருக்கும் ஒயிட், அது அப்புறமா லைட் பிங்க்கு, எல்லோ அந்த மாதிரி பார்த்துருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லில்லிஸ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இந்த லில்லி பல்ப்ஸ் எல்லாமே நான் ஒரு 1.5 years முன்னாடி வாங்கினது. எனக்கு இப்போ தான் அது ப்ளூம் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெய்னி சீசன்ஸில் மெயினாக இந்த லில்லியில் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன்ஸில் சூப்பராக ரெயின், இன்னைக்கு மழை பெய்யுது அப்படின்னாக்கும் நாளைக்கு இவங்க பூத்துருவாங்க. எப்படி அந்த கடவுள் இவ்வளோ ஒரு அருமையான படைப்பை கொடுத்துருக்காருன்றது தெரியல. இங்கே பாருங்க, இது லில்லியோட மொட்டு. இது இப்போ ஒன்று உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த லில்லி பாருங்க எவ்வளோ அழகாக எல்லோ கலரில் அதை சுற்றி, இதோட பல்ப் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் மாதிரி தான் இருக்கும். லீவ்ஸுமே வெங்காயத்தோட அந்த லீஃப் மாதிரி தான் இருக்கு பாருங்க. இதோட நேம் இந்த லில்லியோட நேம் எல்லோ சன்செட். இந்த லில்லியோட பல்ப் ஒரு பல்ப் ரேட் பார்த்தீங்கன்னா 300. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லில்லி போகலாம். இந்த லில்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக ப்ளூம் ஆகலை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெட்டல் மட்டும் அப்படியே குவிஞ்சிருக்குது. இதோட பேர் பெர்சிமான் வெல்வெட். இது ஒரு பல்ப் பார்த்தீங்கன்னா நான் 350க்கு தான் வாங்கினேன். எதுக்காக உங்களுக்கு நான் ரேட்டோட சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு நர்சரிஸில் இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். இண்டிவிஜுவலாக யாராவது உங்களுக்கு ஒரு பிளான்ஸ் குரூப்லேருந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த லில்லி இவ்வளோ ரேட்டா, இது எப்படி இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறது நம்ம அப்படி தோணலாம். பட் இதோட ரேட்டு இவ்வளோதாங்க. ஏன்னா இது ரேர் வெரைட்டி, அதனால மார்க்கெட்டில் இதோட ரேட் இதுதான். ஸோ பயப்படாமல் நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒயிட் கலர் லில்லி. இது காமனாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் இது கொஞ்சம் பிக் சைஸ். இது சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ். இது ஒரு நாளைக்கு பூத்துது அப்படின்னா, அதாவது ரெயின் இன்னைக்கு வருது அப்படின்னா, மழை இன்னைக்கு விழுந்ததுன்னா அடுத்த நாளே இந்த மொட்டு வந்துடும். அடுத்த நாள் பூத்துரும். 3 days வரைக்கும் இது இருக்கும். இந்த லில்லி 3 days வரைக்கும் இருக்கும். பட் நான் உங்ககிட்ட அந்த கலர்ஃபுல் லில்லிஸ் எல்லாம் காமிச்சல, அதை விட இது கொஞ்சம் சீப் ப்ரைஸ் தான். 20 rupees ஒரு பல்ப் 20 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய விலை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இதோட க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும். சீக்கிரமே பக்கத்தில் அது ப்ரொபகேட் ஆகிட்டே இருக்கும். மற்ற லில்லிஸ் அதெல்லாம் கொஞ்சம் வருஷம் ஆகும் பக்கத்தில் எல்லாமே அதோட இன்னொரு கிழங்கு விட்டு வர்றதுக்கு. அதனால தான் இதுக்கு இவ்வளோ கம்மி ரேட்டு, அது ரேட் அதிகம். இப்போ பாருங்க, இந்த லில்லி 3 days வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே இருக்கும்னு சொன்னோம்ல. இது பாருங்க, இப்போ 360 degreeல இப்படி ஆயிடும் 3rd day. எவ்வளோ அழகா இருக்கு அந்த பெட்டல்ஸ் எல்லாம். ஓ மை காட், எல்லோ நடுவில், எல்லோக்கு உள்ள ஒரு கிரீனு, சைடில் ஒரு ஒயிட். ஓ மை காட், ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது நேரில் பார்க்கறதுக்கு. ரொம்ப ப்ளசண்டா இருக்கு. வேறு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது பார்க்கறதுக்கே. இது பாருங்க, பிங்க் லில்லி, வெரி டைனி. இதுவும் சேம் லைக் நம்ம இப்போ பார்த்த அந்த ஒயிட் மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் இந்த கிழங்கு பக்கத்தில் விடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் பக்கத்தில் வரத்துக்கு. பட் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்படி நம்ம அந்த கிழங்கு வச்சு நம்ம வித்தியாசப்படுத்தலாம்னா, கிழங்கு வச்சு வித்தியாசப்படுத்தவே முடியாது. 1-2 கிழங்கு பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அது நம்ம அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் தெரியும். லீஃப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதோட லீவ்ஸ் பாருங்கள் பட்டையாக இருக்குது இதோட லீவ்ஸு. இதே இந்த ஒயிட் லில்லியோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஊசியாக இருக்கும். அப்படியே ஷார்ப்பாக ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் பெருசாக புல் மாதிரி இருக்கும். பார்க்குறது புல் எப்படி வளருது அது மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா லீஃப்
பட்டை பட்டையா இருக்கும் அப்படி. இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த லில்லி எப்படி இருக்கு, அமேரல்ஸ் லில்லி இதுக்கு பேரு. அந்த பக்கம் உள்ளது பூத்து காஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு மொட்டு அந்த பக்கம் இருக்கு. இது வந்து இன்னைக்கு தான் பூத்து இருக்குது. Wow, looks so beautiful. ஒரு ஸ்டாக் வந்து அதுல இருந்து இப்படி வந்திருக்கு. இது வந்து பல்ப், பெரிய பல்ப் இருக்கும். பக்கத்துல வந்து ஒவ்வொன்றுல இருந்து ஒவ்வொரு ஸ்டாக் வரும். இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த லில்லியோட நேம் வந்து கிங் ராம்சன். இதோட காஸ்ட் வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பல்ப் வந்து 250 rupees. கொஞ்சம் அப்படியே பிங்க் கலரா வந்து பேக்ல இருக்கும். எல்லோ அழகா இருக்கும். பாருங்க நெக்ஸ்ட் ஒரு மாதிரி ஒரு ரெட் கலர்ல இருக்குல்ல உங்களுக்கு. இருங்க நான் இப்படி வச்சு காமிச்சேன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கலர்ஸ் வந்து அழகா தெரியும். இது ரெட் மாதிரி இருக்கு, பட் இஸ் நாட் ரெட். இது ஒரு மாதிரி ஆரஞ்சு அண்ட் ரெட் நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்கு பாருங்க அழகா. இதுவும் கூட 350 ரேட் தான் நான் வாங்கினது. இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. தென் நெக்ஸ்ட் இதோ சிமிலரா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த பெட்டல்ஸ் விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. நான் ரொம்ப இது எல்லாமே பார்த்து தான் வாங்குவேன். சி இது எல்லாமே சேம் சைஸ் பெட்டல்ஸ் இருக்குது. திஸ் இஸ் சிண்டா. திஸ் இஸ் சி 3 ஒரே மாதிரி இருக்கு, மற்ற 3 ஒரு மாதிரி இருக்கு, பட் ஆல்டர்னேட்டிவா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு ரெட். என்னோட கேமரா அவ்வளோ இந்த கலர்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலன்னு தான் சொல்லுவேன் நான். டார்க் ரெட்டுங்க, அதில் வந்து ஒரு எல்லோ. இதுக்கு பேர் ரெட் லாம்டான். திஸ் 400 rupees ஒரு பல்ப் வந்து. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கடவுளோட அந்த படைப்பு. ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கேவும். இது பாத்தீங்கன்னா இது பாருங்க, இதுதான் வந்து லில்லியோட சீட்ஸ். இது கிரீனா இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு காஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா மெச்சூர்ட் ஆகுறப்ப ஒரு வேற ஒரு கலர்ல இருக்கும் அந்த ஸ்கின்னு. சீட்ஸ் உள்ள எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். பிளாக் கலர்ல ஒரு மாதிரி ஃபிளேக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம அழகா இருக்கும் அந்த பிளாக் கலர்ல. அதை போட்டிங்கனாலும் இந்த இது வந்து வரும். ரேர் இது. இப்பதான் எனக்கு சீட்ஸ் வந்திருக்கு. இன்னும் நான் நல்லா நிறைய க்ரோ பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் காட். இந்த மாதிரி சீட் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட சிண்டா, ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூரா, அந்த லில்லி வெரைட்டி சொன்னேன்ல, அந்த லில்லியோட சீடு தாங்க இது. இந்த லில்லியோட சீடுங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து சீடு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இதுதான் இதோட சீடு. இதுதான் இதோட சீடு. எவ்வளவு அழகா வருது பாருங்க இதுல இருந்து. இது எல்லா லில்லியோட ஃபிளார்லயுமே வரும்னு சொல்ல முடியாது. சிலதுதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் சீடு. இங்க பாருங்க, இதுதான் இந்த லில்லியோட சீடு. ரொம்ப காத்து போலதான் இருக்கும். காத்து போலதான் இருக்கும். இந்த லில்லி பூத்தது இப்படி வந்து அந்த பூவுக்கு கீழே இந்த மாதிரி வரும். பூவுக்கு கீழே இந்த மாதிரி வரும். அதுல அடுத்த ஸ்டேஜ் இது. இப்ப வந்து நான் எடுத்தது வந்து அடுத்த இதுதான் லில்லி, அந்த சீடு. சரிங்களா? இது பாத்தீங்களா, இதோட மொட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோல நான் இதுல முன்னாடி காமிச்சிருக்கேன். இந்த மொட்டோட போட்டோ இப்ப காமிக்கிறேன் பாருங்க. அதுல இருக்கு. இது இப்ப பூத்து இப்படி இருக்கு. இது எப்படி இருக்கும்னா அப்படியே கொத்தா மேலிருந்து இப்படி அழகா இப்படி வந்து இப்படி அம்பர்லா மாதிரி இப்படி சாஞ்சிருக்கும். இப்படி பாருங்க இந்த லில்லிய கலர்ஸ. இது வந்து எப்படின்னா டபுள் கலர். ஆக்சுவலி இது எப்படின்னா ஃப்ளவர் வந்து அந்த பேக் சைடு இப்படி இருக்குது பாத்தீங்களா, இப்படி வளைஞ்சு வந்து. இதுதான் அழகு. இது ஃபுல்லாலாம் இப்படி விரியெல்லாம் செய்யாது. இப்படி ஃபுல்லா அப்படி விரிஞ்சு இப்படி அமேரல்ஸ் நம்ம ரெட் கலர்லாம் காமிச்சோம்ல அது மாதிரி எல்லாம் நிக்காது. இப்படிதான் இருக்கும். இப்படி மொட்டு மாதிரியே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு.
எவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப வாசமாக இருக்காங்க அந்த லில்லி. பூ வந்து பூத்து இது 2 நாள் ஆகி இந்த பாருங்க சுருங்கி இருக்கு பாருங்க. இப்படி சுருங்கி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பூத்து மடங்குனது. பட் ஃப்ளவர் பூத்துதுன்னா இப்படி தான் இருக்கும். இது இப்படி விரிஞ்சு அது பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பூத்து இருக்கிறது, இது செகண்ட் டே சுருங்கி இருக்கிறது, இது வந்து 3rd டே ஆனது. மேபி இது ஹெவியாக இருக்கிறதுனால இது இப்படி இதாக என்னங்கிறது தெரில. இதோட அமைப்பே இப்படி தான் பாருங்கள். கீழே இப்படி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே லில்லி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பல்ப் மட்டும்தான் இருக்கும். இந்த பல்ப் வச்சோன்னாக்கும் வந்துடும். பட் நம்ம எப்படியும் 1 இயர் வெயிட் பண்ணணும். இந்த ரெய்னி சீசன் அப்போ தான் இது வந்து இருக்கும். இதுதான் ரொம்ப வாசமாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் லில்லின்னு சொல்லுவாங்க. இதோட இதழ்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், அந்த ஸ்பைடர் மாதிரி அந்த கால்லாம் எப்படி ஸ்பைடருக்கு இருக்கும் அதே மாதிரி இருக்கிறதுனால என்னமோ தெரியல, இதுக்கு ஸ்பைடர் லில்லின்னு பேர் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கொத்தா எப்படி பூத்துருக்கு பாருங்கள். உள்ள 2 மொட்டு இருக்குதுல, 2 மொட்டு வந்து இருக்குது. இதுதான் அதோட மொட்டு பாருங்கள். இது இந்த பக்கம் ஒரு மொட்டு இருக்குது. மொத்தமாக இதோட ஓவர்வியூ மேலே காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கொடி காமிக்கிறேன். ரொம்ப பியோர் ஒயிட்டாக. இதில் வந்து மொத்தம் 10 பூக்கள் இருக்கும். எப்போவுமே அப்படி தான் பூக்கும். 10 பூக்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 2 விரியும். 2 விரிஞ்சு வரும். ஸ்பைடர் லில்லி இது. இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுவுமே ரெய்னி சீசனில் தான் வரும். இதே மாதிரி பேரலெல்லாம் நான் இந்த பக்கம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, பேரலாக இந்த பக்கம் வச்சுருக்கேன். இதில் இன்னும் வந்து மொட்டுக்கள் இருக்குது, இன்னும் பூக்கலை. பட் நல்லா ரவுண்டாக எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு சர்க்கிள் அழகாக இருக்குல்ல. இதுக்கு பேர் வந்து ஸ்பைடர் லில்லி. இது இப்போ டீப்பாக அது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது சென்டரில் எப்படி இருக்குது, அதை சுற்றியே இந்த மகரந்தம் வந்து சுற்றி அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பூவுக்கு உள்ள பூ இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த ரெயின் லில்லியை வந்து நம்ம சீடிங் பண்ண போகிறோம். அதாவது அந்த பல்ப் வந்து இது பண்ண போகிறோம். அதுக்கு இது உரம், ஆட்டு உரம். இது ஆட்டு உரமும் மட்டும்தான் போட்டிருக்கோம். நல்லா ஆட்டு உரம் நல்லா மக்கி தான் நல்லா அப்படி பாருங்க, நல்லா உதிர்ந்து போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஊறிட்டு இருக்கு. அது ப்ளஸ் இது வந்து ரெட் சாண்டு, நம்மளோட செம்மண், எல்லாமே வெர்ஜின் மண்ணு தான். ஸோ நம்மளுக்கு நல்லா வந்து ஈல்டு கிடைக்கும் அந்த கிழங்கோட இதுலேருந்து. இந்த மாதிரி நம்ம கிளறிக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பொலன்னு வச்சுக்கணும் இந்த மண்ணை. அப்போ தான் அது வந்து நல்லா கிழங்கு நல்லா மேலே இறங்கி வரும். இதுதான் வந்து லில்லியோட சீடு பாருங்கள். ஆனியன் மாதிரி இருக்குன்னு சொன்னால் இந்த ஒரு பல்போட ரேட்டு தான் ஒவ்வொரு லில்லிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வேறுபடும். இது வந்து ஆப்ரிகாட், அதோட ஃபோட்டோ வந்து நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆப்ரிகாட் லில்லி பல்ப். இதை இந்த மாதிரி நம்ம பதிச்சு வைக்கணும். இந்த மாதிரி நம்ம பதிச்சு வச்சோம்னா ஒரு 6 monthsல, சில லில்லி வந்து 1 year ஆகும், சில லில்லி 1 monthலேயே கூட. ஒயிட் கலர் லில்லியெல்லாம் வந்து 10 daysலேயே உங்களுக்கு ரெயின் வந்ததுன்னா அடுத்த நாளே கூட உங்களுக்கு பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பதிச்சுட்டு லைட்டாக அந்த பிட்டு வெளில தெரிஞ்சால் சரி, இல்லை ஃபுல்லாக உள்ளே இப்படி மூழ்கி வச்சிருந்தாலும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தான் நீங்கள் இதை பதிச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு லைட்டாக மண் இப்படி தட்டி விட்டுட்டு இது மேலே தண்ணி தெளித்து வச்சிடணும். நெக்ஸ்ட் பாட்டு போடுறேன் பாருங்க. இது வந்து எல்லோ லில்லி பல்ப் பாருங்க. இதோட ஃபோட்டோவும் நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்ல பெருசாக வளர்ந்து வந்ததுன்னா இது எல்லாமே என்ன ஆகும்னா ஒரு 1 month 2 months 6 months ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி சைடில் வந்து இது வெங்காயம் மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு கிழங்கா வந்து அழகாக ப்ரொபகேட் ஆகி இருக்கும். சன்லைட்டில் ஒரு 3 to 3 days வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெயின் எங்கே படுதோ அந்த இடத்துல நல்ல மழை விழுற இடத்துல இதை வச்சிங்கன்னா அழகாக இது சூப்பராக ரெயின் லில்லி, அதனால இதுக்கு பேர் ரெயின் லில்லி. இப்படி தான் அந்த சீட் வந்து பல்ப் வந்து நம்ம வளர்க்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லில்லி டூர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 கலர் வந்து எனக்கு இன்னும் பூக்கலை. அந்த பல்ப்ஸ் எல்லாமே இன்னும் இதாக மெச்சூர் ஆகலைன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமே வந்து அவங்க பூப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்குது பட்ஸ் எல்லாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீட்டுகளில் வைக்கணும்னு ஆசை வந்திருக்கும். பின்னாடி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர். நீங்களும் இது ஒரு ஐடியாவாக வச்சுட்டு இதே மாதிரி க்ரீன்ஸ் நிறைய வீட்டில் வைக்கணுன்ட்டு நானும் ஆசைப்படுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட இந்த சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் இன் தமிழ் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.